நீ வந்து எக்ஸாம் முடிச்சு இவ்வளோ நாள் ஆச்சு. இவ்வளோ நாளா ஜாலியா இருக்கே! ஃபியூச்சர பத்தி நீ யோசிச்சியா? ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்ல வந்து படிச்சுட்டு இந்த வேலை செய்றவன் அவன் இருக்கான், அந்த வேலை செய்றவன் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சுத்தி இன்ஜினியரிங் அவ்வளோ இருக்காங்க. நான் இவ்ளோ மார்க் எடுத்துட்டேன். நான் கண்டிப்பா மெடிக்கல் தான் போய் ஆகணும். இவ்ளோ மார்க் எடுத்துட்டேன். நான் கண்டிப்பா இன்ஜினியரிங் தான் போய் ஆகணும். ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் வரும். நான் வந்து என்னோட பேஷன பர்ஸ்யூ பண்ணலாமா? என்னோட பேரண்ட்ஸ் அப்போஸ் பண்ணி நான் என்னோட பேஷன வந்து பர்ஸ்யூ பண்ணலாமா? சிலருக்கு வந்து ஆன்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆன்டர்பிரினர் ஆகுறதுக்குமே வந்து நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா, வந்து ஒரு மெடிக்கல் வந்து கரியர் வந்து சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஜஸ்ட் ஏதோ வச்சு சூஸ் பண்ணியிருப்பீங்க. சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஊசி போடுறாங்க. அது வந்து புடிக்கும். டாக்டரோட ஸ்டேட்டஸ் வந்து நல்லா இருக்கு. வணக்கம். நான் கிஷோர் ராஜ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டுமாரோஸ் டுடே. தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் உடைய 12த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் பாஸ் பண்ண எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அதில் வந்து அதிக மார்க்கில் தேர்ச்சி பெற்றிருக்கலாம், இல்லை கம்மியான மார்க்கில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கலாம். பட் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஸ்டெப்பை தாண்டி அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறீங்க இல்லையா? அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். இதில வந்து தேர்ச்சி பெறாத மாணவர்கள் இருப்பீங்க. அவங்களுக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா வந்து மனம் தளர வேண்டாம். உங்களுக்கு வந்து ரீ எக்ஸாம்ல உங்களால கண்டிப்பா வந்து பாஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் உங்களோட சப்ஜெக்ட்ட ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடி, நீங்க எதனால அதில வந்து தோல்வி அடைஞ்சீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அத வந்து ஸ்டடி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்க சப்ஜெக்ட்ட ஸ்டடி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களால வந்து பாஸ் பண்ண முடியும். ஜென்ரலாவே இந்த 12த் முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத யோசிக்கும்போது, எல்லாருக்குமே வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ்டான ஸ்டேட்ல தான் இருப்போம். நீங்கன்னு இல்ல, நானும் அந்த ஸ்டேட்ல தான் இருந்தேன். என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட சீனியர்ஸ், என்னோட சீனியர்ஸ், நம்ம ஜூனியர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது கன்ஃப்யூஷன் ரொம்ப ரொம்ப நார்மல். ஸோ, அதே கன்ஃப்யூஷன்ல தான் நீங்க இருப்பீங்க. ஸோ, அந்த கன்ஃப்யூஷனுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி குடுக்கலாம். எங்களால முடிஞ்ச ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவ வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நான் வந்து 12த் முடிச்சிருந்தப்ப, நானுமே இந்த மாரி ஒரு கன்ஃப்யூஸ்டான ஸ்டேட்ல தான் இருந்தேன். நான் என்ன கோ த்ரூ பண்ணேன், நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரியா சொல்றேன். நான் என்னோட அந்த ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிக்க விரும்புற ஒரு விஷயம் என்னன்னா, நான் என்னுடைய ஜூனியர் பசங்களான உங்ககிட்ட கேஷுவலா ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷனா தான் இந்த வீடியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஸோ என் மனசுல இருக்கிறத நான் வந்து டைரக்ட்டா வந்து பேச போறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட்டா, கிறிஸ்பா இருக்குமான்னா கண்டிப்பா இல்ல. ஒரு ஃப்ளோல எனக்கு என்ன தோணுதோ அத நான் பேச போறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இது ஃபுல்லா வந்து பார்க்கறதுக்கான ஒரு பொறுமை இல்ல. நான் டைரக்ட்டா எனக்கு பாயிண்ட்டுக்குள்ள போகணும் அப்படின்ற மாரி இருந்தா, கீழ வந்து டைம்லைன் குடுக்குறேன். உங்களுக்கு எந்த கன்டென்ட்குள்ள போணும் அப்படின்னு நெனைக்கிறீங்களோ, அந்த கன்டென்ட்க்கு நீங்க வந்து டைரக்ட்டா ஜம்ப் ஆயிக்கலாம். ஓகே. இப்போ நான் அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் ஸ்டோரியா வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்றேன். நான் வந்து 12த் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு ஜேஇஇ எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். ஜேஇஇ எக்ஸாம் வந்து 2 டைம்ல வந்து நடக்கும். ஒண்ணு வந்து 12த் எக்ஸாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நடக்கும். இன்னொன்னு முடிச்சதுக்கப்புறம் ஜூன், ஜூலை அந்த மாரி டைம்ல வந்து நடக்கும். நான் வந்து அந்த ஒரு பிப்ரவரி மந்த் அந்த மாரி டைம்லயே அத அட்டெண்ட் பண்ணியிருந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஇஇ பேப்பர் 1ல ஒரு 28% நெனைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. ஸோ அந்த ரேஞ்ச்ல வந்து இருந்திருந்தேன். ஸோ அத வச்சுட்டு என்னால வந்து ஒரு ஐஐடியோ, என்ஐடியோ இல்ல ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ண முடியுமான்னா, கண்டிப்பா இல்ல. பட் பேப்பர் 2 இருக்கு இல்லையா? பிஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்க்கிடெக்சருக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி அந்த இது நடக்கும். ஸோ அதுல எனக்கு வந்து ஒரு 97.8% கிட்ட இருந்துச்சு. ஆல் ஓவர் இந்தியா ரேங்கிங்ல. ஸோ அது வந்து ஒரு குட் ஸ்கோர். ஸோ என்னோட கான்ஃபிடன்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எய்தர் ஐஐடி இல்லன்னா அதுக்கு அடுத்தது என்ஐடி இல்லன்னா ஒரு டாப் லெவல் ஆஃப் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஆர்க்கிடெக்சர் வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நான் இருந்தேன். அண்ட் 12த் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு வெக்கேஷன் வந்தப்ப, நான் வந்து 11த், 12த் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல்ல படிச்சிருந்தேன். ஸோ எனக்கு அந்த ஒரு வெக்கேஷன் ஒரு பெரிய ஃப்ரீடமா இருந்துச்சு. அண்ட் என்னோட ஒரு பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த டைம் அதுக்காக யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. ஸோ அந்த ஒர்க்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது, சடனா ஒரு நாள் வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்ன கூப்பிட்டு, என் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, "நீ வந்து எக்ஸாம் முடிச்சு இவ்வளோ நாள் ஆச்சு. இவ்வளோ நாளா ஜாலியா இருக்கே! ஃபியூச்சர பத்தி நீ யோசிச்சியா இல்லையா? நாங்க உன்ன பத்தி அவ்வளோ வேதனைப்பட்டுட்டு இருக்கோம். நீ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சுட்டு இருப்போம். நீ இதுவரைக்கும் ஒரு நாள் கூட வந்து என்ன பண்ண போற அப்படிங்கிற டிஸ்கஷன் எங்ககிட்ட பண்ணவே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க.
அந்த இடத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட பையன். அவன் வந்து இந்த காலேஜ்ல வந்து ட்ரை பண்ணியிருக்கான். இந்த பையன் வந்து ஒரு மேனேஜ்மென்ட் கோட்டால ஆல்ரெடி வந்து புக் பண்ணிட்டாங்க. "நீ என்ன பண்ண போற?" அப்படிங்கிற கொஸ்டின வந்து என்கிட்ட வந்து முன் வச்சாங்க. சொல்லப்போனா அந்த கொஸ்டினுக்கு என்கிட்ட வந்து ஆன்ஸர் இல்ல. ஸோ அதே சமயம் வந்து எங்க அப்பா வந்து என்ன நீட் எக்ஸாமும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீட் எக்ஸாமுக்குமே வந்து புக் பண்ணியிருந்தாரு. அதுக்கு முன்னாள் வரைக்கும் நான் வந்து பேப்பர் எதுவும் திருப்பி பார்க்கல. ஒரு புக்க கூட வந்து திருப்பி பார்க்கல. டைரக்ட்டா போய் தான் நீட் எக்ஸாம் எழுதினேன். நீட் எக்ஸாம்லயுமே வந்து பாஸ் பண்ணியிருந்தேன். பட் கவர்ன்மென்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கிற அளவுக்கானது இல்ல. பிரைவேட் காலேஜ்ல அஃபோர்ட் பண்ற அளவுக்கு ஃபேமிலியோட சிச்சுவேஷன் இல்ல. ஸோ, அது டைரக்ட்டா ஒரு எக்ஸ் மார்க். அண்ட் சொல்லப்போனா எனக்கும் மெடிக்கல் படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுக்கப்புறம் ஓகே. இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது, எங்க அப்பா வந்து கூடவே உட்காந்து, "டேய் தம்பி இத சூஸ் பண்ணு. இந்த காலேஜ்ல இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணு. செகண்ட் ஆப்ஷன்ல இந்த காலேஜ் வை, இந்த டிபார்ட்மெண்ட் வை" அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அவரோட சாய்ஸஸ்ல நான் இன்ஜினியரிங் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா, நம்மகிட்ட வந்து ஜேஇஇ பேப்பர் 2 ஓட மார்க் இருக்கு. ஸோ நம்ம ஆர்க்கிடெக்சர் தான் போப்போறோம். இந்த லைன்ல நம்ம போறதில்ல அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல அவர் சொன்னத பிளைண்டா வந்து நான் எல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ணேன். அடுத்து நடந்தது என்ன அப்டின்னா, இதுல எங்க அப்பா சொன்ன ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ். அதாவது ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காலேஜ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த காலேஜ் அண்ட் எங்க அப்பா சொன்ன மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இது 2மே வந்து கிடைச்சிருச்சு. இத வந்து நாங்க லாக் பண்ணணும். எப்பக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு 2, 3 டேஸ்க்குள்ள லாக் பண்ணணும். 1 வீக்குக்குள்ள போயிட்டு காலேஜ்ல அட்வான்ஸ் குடுத்து சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அப்டிங்கிற சிச்சுவேஷன். இந்த கட்டத்தில என்னோட அந்த பிஆர்க்குக்கான கவுன்சிலிங் இருக்கு இல்லையா? ஜேஇ பேப்பர் 2க்கான கவுன்சிலிங். அது வந்து நெக்ஸ்ட் 20 டேஸ்ல நடக்க போது. இப்ப எனக்கு இருந்த ஒரு சிக்கல் என்னன்னா, எய்தர் நான் இந்த இன்ஜினியரிங் காலேஜ இந்த டிபார்ட்மெண்ட்ட லாக் பண்ணலாம். லாக் பண்ணலன்னா, அதுக்கப்புறம் நான் அப்ரோச் பண்ற அந்த பிஆர்க்கு வேஸ்ட். ஏன்னா, அதுக்கப்புறம் போணும்னாலும் இதில ஆல்ரெடி வந்து அட்வான்ஸ் குடுத்துருப்போம். அட்வான்ஸ்லாம் வந்து திருப்பி தர மாட்டாங்க இல்லையா? நான் சரி ஓகே இது வேண்டான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு ஆர்க்கிடெக்சர் தான் போறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தா, இப்ப நான் 97 பாயிண்ட் சம் பெர்சன்டைல்ல இருக்கேன் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க 3% ஸ்டூடண்ட்ஸ் ஐஐடி அண்ட் என்ஐடிய ஃபுல்லா ஆக்குபை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது அதுலயும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜாயின் பண்ண போறோம். இது ஆல்ரெடி ஒரு ரெப்யூட்டட் இன்ஜினியரிங் காலேஜ் பட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லையா? ஸோ, இந்த மாரி சிச்சுவேஷன்ல நான் இருந்தப்ப, என்னோட பேரன்ட்ஸ் சஜெஸ்ட் பண்ணது, இந்த காலேஜ மிஸ் பண்ணிட வேண்டாம். இது நமக்கு லக்கிலி நம்ம ஃபர்ஸ்ட்டு குடுத்ததே வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ, நம்ம இதுல வந்து போலாம். நாளைக்கு இத லாக் பண்ணணும் அப்படிங்கிறது பேரன்ட்ஸ் சைட்லருந்து சொல்றாங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்ல வந்து படிச்சுட்டு இந்த வேலை செய்றவன் அவன் இருக்கான், அந்த வேலை செய்றவன் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சுத்தி இன்ஜினியரிங் அவ்வளோ இருக்காங்க. சுத்தி இன்ஜினியரிங் முடிச்சவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆர்க்கிடெக்சர் படிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்தன காமி அப்படின்றாங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னா, அந்த டைம்ல வந்து ஆர்க்கிடெக்சர் படிச்சவங்கலாம் வந்து சுத்தி நம்ம சரவுண்டிங்ல இல்ல. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் இல்ல. ஸோ, என்னால அத வந்து ப்ரூவ் பண்ண முடியல. அண்ட் கடைசியா நான் கன்வின்ஸ் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எத்தன வருஷம் நம்ம படிச்சதுக்கான வேலைய செய்ய போறோம்? எப்படியா இருந்தாலும் நம்ம பேஷன பர்ஸ்யூ பண்றதுக்காக இத வந்து பாதியில விட்டுட்டு போற ஒரு கெரியர். இதுக்கு நம்ம என்ன எஃபோர்ட் போட போறோம்? என்ன ஜாப் சூஸ் பண்ண போறோம்? அப்படின்னும்போது, எனக்குமே பெட்டரா பட்டது என்னன்னா, ஒரு சேஃபர் லைன் இவங்க சொல்றத போயிடுவோம். இவங்க சொல்றத சூஸ் பண்ணி போயிடுவோம். எத்தன வருஷம் வேலை செய்றோமோ, வேலை செஞ்சுட்டு ஸ்லோவா நமக்கு இருக்கிற டைம்ல, நம்ம பேஷனுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபில்ம் மேக்கிங்க்கான கரியருக்கான ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நான் சூஸ் பண்ணது, ஓகே. பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த ரெப்யூட்டட் இன்ஜினியரிங் காலேஜ்ல பண்றோம் அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜா நான் பார்த்தது என்னன்னா, எப்படியும் படிக்கிறதுக்கான வேலையில நம்ம இருக்க போறதில்ல. ஆர்க்கிடெக்சர் படிக்கிறதுக்கு 5 இயர்ஸ் ஆகுது. இது 4 இயர்ஸ் ஆகுது. 1 இயர் ப்ரியராவே நம்ம ஜாப் ஜாயின் பண்ணி போயிடலாம் இல்லையா? இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருந்துச்சு. இந்த மாரி ஒரு கிளாரிட்டி இல்லாம, இவ்ளோ கன்ஃப்யூஷனுக்கு நடுவுல, இந்த பிரஷருக்கு நடுவுல தான் நான் என்னோட கரியர சூஸ் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் இந்த கரியர்ல நான் சஸ்டெயின் ஆயி, இப்ப நான் வொர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இல்லன்னு சொல்லல. ஸோ இந்த அளவுக்கான ஒரு கன்ஃப்யூஷன் இந்த பேரன்ட்ஸ் பிரஷர்னாலே ஒரு கரியர வந்து சூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா, இப்ப நீங்க எடுக்க போறது லைஃப்ல ஒரு ஃபர்ஸ்ட்டு பிக் டிசிஷன். ஏன் அப்படி சொல்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பொறந்தீங்க. உங்களோட டிசிஷன் கிடையாது. ஜஸ்ட் பொறந்தீங்க. அதுக்கு அடுத்தது நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு அப்புறம். ஆ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜாயின் பண்ண ஸ்கூலுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாய்ஸஸ் இருந்துச்சு. தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா, இல்ல ஸ்டேட் போர்ட் சிலபஸா, இல்லன்னா வந்து சிபிஎஸ்இ சிலபஸா இந்த மாதிரியான சாய்ஸஸ் இருந்துச்சு. அந்த சாய்ஸஸ டிசைட் பண்ணது உங்க பேரன்ட்ஸ். கரெக்ட்டா? மேபி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னாலயும், அவங்களுடைய நாலேட்ஜ் பேஸ் பண்ணி அவங்க ஒரு சாய்ஸ எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த 10த் ஸ்டாண்டர்ட் வரப்ப, உங்களுக்கு வந்து எய்தர் நீங்க டிப்ளமோ சூஸ் பண்ண போறீங்களா? இல்லன்னா வந்து 11த், 12த் கன்டின்யூ பண்ண போறீங்களா? அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இருந்திருக்கும்.
அந்த சாய்ஸ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்க பேரண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கலாம். மேபி நீங்க எடுத்திருந்தாலும் வந்து தப்பில்ல. ஸோ, அதுவுமே ஒரு சிம்பிளான சாய்ஸா இருந்திருக்கும். ஓகே. நீங்க +1, +2ன்னு கன்டின்யூ பண்ண ஒரு ரீசன்னால தான், நீங்க இன்னைக்கு இந்த வீடியோவ பார்த்துட்டுருக்கீங்க. கரெக்ட்டா? ஸோ, +1, +2லயும் உங்களுக்கு சில சாய்ஸஸ் இருந்துச்சு. உங்களுடைய டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி. எய்தர் நீங்க வந்து பயோமேக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல கம்ப்யூட்டர் சயன்ஸோ, இல்ல அக்கவுண்ட்ஸோ, இல்லனா அந்த பியூர் சயன்ஸோ, இந்த மாரி உங்களோட இன்ட்ரெஸ்ட்னாலயோ, இல்ல அகைன் அதுவும் பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலயோ நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ, சக்சஸ்ஃபுல்லி இப்ப வந்து 12த் ஸ்டாண்டர்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இப்ப எடுக்க போற டெசிஷன் நீங்க லைஃப்ல சொந்தமா எடுக்க போற பிக்கெஸ்ட் டெசிஷன். இதுல உங்க பேரண்ட்ஸோட இன்புட்ஸ் இருக்கலாம். பட் கம்ப்ளீட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, நீங்க இத்தன வருஷம் வந்து என்ன ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க படிச்சுட்டு வந்தீங்களோ, ஸோ 12த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் ஸ்டடி தான். காமனா எல்லாருக்கும் ஒரே மாரியான ஸ்டடி தான். பட் இப்ப சூஸ் பண்றது இருக்கு இல்லையா? இப்ப சூஸ் பண்றது இத்தன வருஷம் நீங்க படிச்சதுல எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு புடிச்சது? எது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு? இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க எடுக்க போற ஒரு ஃபர்ஸ்ட் டிசிஷன் இல்லையா? ஸோ அந்த டிசிஷன எப்படி எடுக்கணும்? அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி, எப்படியெல்லாம் அந்த சாய்ஸ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து கிளியர் ஆயிடுவோம். எப்படிலாம் உங்களோட கெரியர நீங்க டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்றாங்க. ஸோ, நானும் போய் ஜாயின் பண்றேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு தப்பான விஷயம். ஏன்னா, உங்க ஃப்ரெண்டோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேறவா இருக்கும். உங்க ஃப்ரெண்டோட ஸ்கில் செட் வேறவா இருக்கும். உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் உங்களோட ஸ்கில் செட் வந்து வேறவா இருக்கும். இப்போ நீங்க போய் படிக்கணும் அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டோட படிக்கிறதுக்கு இந்த ஒரு 4 வருஷமோ, 5 வருஷமோ படிக்கிற இந்த பீரியட் கண்டிப்பா வந்து ஜாலியா இருக்கும். ஏன்னா, நீங்க உங்க ஃப்ரெண்டோட கன்டின்யூ பண்றீங்க. ஸ்கூல் டைம்லேருந்து உங்க கூட வந்த ஒரு ஃப்ரெண்டோட நீங்க கன்டின்யூ பண்றீங்க. பட் அதுக்கப்புறம் கிரவுண்ட் லெவல்ல நீங்க வரும்போது, அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தேடும்போது, அவரோட ஸ்கில்லுக்கு அந்த ஜாப் ஒரு கரெக்ட்டான ஜாபா இருக்கலாம். அவரோட கெரியர் பாத் ஒரு கரெக்ட்டான பாத்தா இருக்கலாம். அதே தான் உங்களுக்கும் இருக்கணுன்றது சொல்ல முடியாது. மேபி காலேஜ்ல படிக்கும்போதே கூட, அவருக்கு அந்த சப்ஜெக்ட்லாம் வந்து டைரக்ட்டா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு சப்ஜெக்ட் அவர் சூஸ் பண்ணதுனால, அவருக்கு அது எல்லாமே ஈஸியா இருக்கும். உங்களுக்கு அது எல்லாமே கஷ்டமா இருக்கும். ஸோ, ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக பிளைண்டா சூஸ் பண்றது தப்பு. பட் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் ஒரே மாரியான இன்ட்ரெஸ்ட் தான். ஒரே மாரி விஷயங்கள நீங்க ஷேர் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. அண்ட் நீங்க 2 பேர் சேர்ந்து ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு விஷயம் ரிலேட் பண்ண ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டில இருக்கீங்க. அப்படின்ற பட்சத்தில உங்க ஃப்ரெண்டும் நீங்களும் சேர்ந்து ஒரு காலேஜ், ஒரு டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம். தப்பில்ல. பட் இந்த ஐடியாலஜி இல்லாம உங்க ஃப்ரெண்ட் சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக ஒரு கேரியர சூஸ் பண்ணாதீங்க. அடுத்த பாயிண்ட்டு, பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் ஃபோர்ஸ் பண்ணதுனால ஒரு கெரியர சூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பேரண்ட் ஆகட்டும், இல்ல ரிலேட்டிவ் ஆகட்டும், அவங்க ஒரு செர்டைன் ஜாப்ல இருக்காங்க இல்லையா? அவங்க ஒரு செர்டைன் கெரியர்ல இருக்காங்க இல்லையா? ஸோ, அதுல இருந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்காவே ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். என்னன்னா, நமக்கு ஒரு மேல் அதிகாரி இருப்பாங்க. ஸோ, அவங்க என்ன படிச்சுட்டு வந்திருக்காங்க? ஸோ, இத படிச்சதுனால அவங்க அந்த லெவல்ல இருக்காங்க. நம்மளால அந்த லெவலுக்கு முடியலையே அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிக் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ, அவரு பார்க்குற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே வந்து பாலிடெக்னிக் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தான். ஒரு ஜாப் இன்டர்வியூல அவங்க ஸ்டூடண்ட்ஸ வந்து அவங்க கூட்டிட்டு போம்போது, அவங்கள விட மேபி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிச்ச ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு ஒரு அதிக ஆப்பர்ச்சுனிட்டியோ, இல்ல அதிக சேலரி குடுக்கறதுல அவரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கலாம். எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போணும் அப்படிங்கிறத அவரு அது மூலமா சஜெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கும் அதில ஒரு லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால, அது எனக்கு மேட்ச் ஆயி வந்துச்சு. இன்னைக்கு நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதுவரைக்கும் ப்ராப்ளம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது இல்லாம இருந்திருந்தா, இது வந்து ரொம்ப ரிஸ்க்கா போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எங்களோட ஊர்லயுமே சொல்றேன். கவர்ன்மென்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றவங்க ஜாஸ்தி. ஸோ அவங்களோட அவங்களோட குரோத்த வந்து பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அப்ப அவங்களோட சஜஷன் எப்படி இருக்கும்னா, கவர்ன்மென்ட் எக்ஸாம் படிச்சு எக்ஸாம் எழுதுனா நீங்க வந்து மேல போயிடலாம். உங்களுக்கு அதில இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லையா? அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த ஃபீல்டுல அந்த விஷயம் அவங்க பர்ஸ்யூ பண்ணி அவங்க வந்து மேல போயிருக்காங்க. ஸோ, அப்ப நம்ம பையனும் போயிடுவான். நம்ம சொந்தக்கார பையனும் போயிடுவான். அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட்ல உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, பேரண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவோட சஜஷனா எடுத்துக்கங்க. அத வந்து நீங்க அனலைஸ் பண்ணி, அத நீங்க ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டும், உங்களுக்கு அது உண்மையாவே செட் ஆகுன்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா மட்டும், நீங்க அத வந்து ஃபர்தர் கன்டின்யூ பண்ணலாம். இல்லன்னா, அத நீங்க கன்டின்யூ பண்ணாம இருக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு. இன்னைக்கு இந்த ஃபீல்டு தான் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ, அதனால நான் சூஸ் பண்றேன் அப்படிங்கிறதும் ஒரு தப்பான டிசிஷன். ஒய்? பிகாஸ் இன்னைக்கு ஒரு விஷயம் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க. இன்னைக்கு அது ஒரு சேஃபா தெரியும். 4 வருஷம் முடிச்சுட்டு நீங்க வெளில வர டைம் இருக்கு இல்லையா? அந்த டைம்ல அந்த ஃபீல்டு ட்ரெண்டா இல்ல அப்படின்னா, உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கஷ்டமா இருக்கும். பட் நீங்க ட்ரெண்ட ஃபாலோ பண்ணாம, ட்ரெடிஷனா கூட இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு
கன்ஸ்ட்ரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்க சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஆர்க்கிடெக்சர் வந்து பர்ஸ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உங்களால அதுல எக்ஸ்பர்டைஸ் பண்ண முடியும். உங்களோட பேசிக் நாலேட்ஜே அத வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட் செட் வந்து அது சம்மந்தமான கன்டென்ட்ட தேடும். அது சம்மந்தமான புக்ஸ தேடி படிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுல இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க. ஸோ 4 வருஷம் முடிச்சு வரும்போது, ஆ ரியாலிட்டி என்னன்னா, சிவில் இன்ஜினியர்ஸோட ரெக்வயர்மென்ட் கண்டிப்பா அதிகம். பட் ஸ்டூடண்ட்ஸும் நெறைய பேர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, யாருக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னா, பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால சேர்ந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். அண்ட் பயத்தினால வந்து இன்னைக்கு இதுதான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு இதில ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, 100 பேர் இருந்தாலும் அந்த 100 பேர்ல நீங்க ஒருத்தரா செலக்ட் ஆக முடியும். ஸோ, அதனால உங்களுக்கு புடிச்ச விஷயத்த செலக்ட் பண்ணலாமே தவிர, இன்னைக்கு இது ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால செலக்ட் பண்றது கண்டிப்பா தப்பான விஷயம். அடுத்ததா சோசியல் ஸ்டேட்டஸ். ஸோ, இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து இந்த ஃபீல்டுல நான் போனேன்னா, எனக்கு வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் கிடைக்கும். சொல்லப்போனா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் உங்களால அந்த ஸ்டேட்டஸ அச்சீவ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். சினிமால ஆ ஒரு டாப் லெவல்ல நடிச்சிட்டு இருக்க ஒரு ஆக்டர் 100,00,00,000, 200,00,00,000 சம்பளம் வாங்குற ஒரு ஆக்டரும் ஆக்டர் தான். அதுல கடைசி லெவல்ல வந்து ஒரு ஃப்ரேம்ல வந்து போற மாரி ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் ஆக்டர் தான். 2 பேரோட கெரியரும் ஒண்ணு தான். பட் யாருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, யார் அதுல இம்ப்ரூவ் ஆயி மேல போயிருக்காங்களோ, அவங்க சோசியல் ஸ்டேட்டஸ்ல பெரிய லெவல்ல இருப்பாங்க. அதுல கடைசி லெவல்ல இருக்கவங்களுக்கு அதே சோசியல் ஸ்டேட்டஸ் கிடைக்காது. சொல்லப்போனா சினிமால அந்த மாரி இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு வீடு கூட குடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். புரியுதுங்களா? ஸோ, அதனால ஒரே ஃபீல்டுல சோசியல் ஸ்டேட்டஸ் டாப்பும் இருக்கு, சோசியல் ஸ்டேட்டஸ் லோவும் இருக்கு. ஸோ, எல்லா ஃபீல்டுலயுமே ஹை சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கு. நீங்க சூஸ் பண்ற கேரியர் உங்களுக்கு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க உங்களோட ஸ்டேட்டஸ வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ, அதனால சோசியல் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்த்து ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ணாதீங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்ஸ பேஸ் பண்ணி சூஸ் பண்றது. இது வந்து லோ மார்க்ஸ்ல இருக்கவங்களுக்காக வந்து நான் சொல்லல. ஹை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில, நான் இவ்ளோ மார்க் எடுத்துட்டேன். நான் கண்டிப்பா மெடிக்கல் தான் போய் ஆகணும். இவ்ளோ மார்க் எடுத்துட்டேன். நான் கண்டிப்பா இன்ஜினியரிங் தான் போய் ஆகணும். அதுவும் இந்த இன்ஜினியரிங் தான் போய் ஆகணும். அதுவும் தப்பான விஷயம். உங்களோட மார்க் மட்டுமே வந்து உங்களோட ஒரு மைண்ட் செட்ட, உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ட டிஃபைன் பண்ண போறதில்ல. நீங்க வந்து அதிக மார்க் எடுத்தீங்க அப்படின்றதுனால, நீங்க நல்லா படிச்சீங்க. அவ்வளோதான். ஸோ, அதுக்காக நீங்க அந்த ஃபீல்டு தான் சூஸ் பண்ணணும். இந்த மார்க் எடுத்து அந்த ஃபீல்டு தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு புடிச்சத சூஸ் பண்றது தான் என்னைக்குமே வந்து கரெக்ட்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ, இந்த மாரி வந்து யோசிக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் வரும். நான் வந்து என்னோட பேஷன பர்ஸ்யூ பண்ணலாமா? என்னோட பேரன்ட்ஸ் அப்போஸ் பண்ணி நான் என்னோட பேஷன வந்து பர்ஸ்யூ பண்ணலாமா? இந்த ஸ்டேஜ்ல நான் இருந்தப்ப நானுமே அதான் ஃபீல் பண்ணேன். என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்ம் மேக்கர் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ, அதுக்காக நான் வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு விஷயம் தோணுச்சு. ஃபேமிலிய நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம வந்து ஃபில்ம் மேக்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்னா, கண்டிப்பா நெறைய டிப்ஸ் இருக்கும். அதுல வந்து நெறைய வந்து டிராபேக்ஸ் இருக்கும். நான் ஒரு குறைஞ்சது 5 டூ 10 இயர்ஸ் நான் ஸ்ட்ரகிள் பண்ணா தான் என்னால அதுல வந்து ஷைன் ஆக முடியும். அதுவரைக்கும் என்னோட ஃபேமிலி மட்டுமே எனக்கு எக்கனாமிக்கலி சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, வந்து ரொம்ப கஷ்டம். நான் ஃபினான்ஷியலி என்னோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னும்போது, என்னால பேஷன வந்து பர்ஸ்யூ பண்ண முடியாது. என்னோட பேஷன் வந்து நான் எந்த வயசுல வேணாலும், எப்ப வேணாலும் அதுக்குள்ள என்டர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால, நான் சேஃபர் சைடா எங்க அப்பா சஜெஸ்ட் பண்ண இன்ஜினியரிங்கே இது சூஸ் பண்ணேன். இப்போ நான் அதுக்கான பிரிப்பரேஷன்ல இருக்கேன். ஃபியூச்சர்ல நான் ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ்மெண்ட்ட நான் இப்பலருந்து எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன். அண்ட் ஒரு சிலருக்கு வந்து ஆன்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆன்டர்பிரினர் ஆகுறதுக்குமே வந்து நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா, இதே ரீசன் தான். நீங்க வந்து ஒரு உங்க உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கும்ல. அது எந்த ஏரியா ஆஃப் ஃபீல்டுல இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, அந்த ஃபீல்டுக்கான ஜாப சர்ச் பண்ணி, அதுக்கு உண்டான கெரியர கன்டின்யூ பண்ணுங்க. அந்த ஜாப்க்குள்ள போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் அந்த ஜாப்ல இருந்து அந்த பிசினஸ அப்சர்வ் பண்ணுங்க கம்ப்ளீட்டா. அந்த பிசினஸ ஃபுல்லா அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, உங்களுக்கு அதுல ஒரு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்க அதுல வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். அந்த 3 இயர்ஸ் வந்து லேர்னிங் ஸ்டேஜ் தானே தவிர, நீங்க வந்து பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணல. நான் வந்து ஐயோ! இந்த 9 டூ 5 ஜாப்ல இருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. உங்களோட கோல் அதுதான். அதுக்கான ஸ்டெப்ஸா தான் நீங்க இந்த ஜாபே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்க வேணாம். ஸோ, நீங்க வந்து ஆன்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தீங்கன்னா, என்னோட சஜஷன் நீங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ரிலேட்டடான ஜாப் சூஸ் பண்றதா தான் இருக்கும். அடுத்து எதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க ஒரு கரியர சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ, எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். ஆ முடிஞ்சா ஒரு பேப்பர், பென் கையில எடுத்து வச்சுக்கோங்க. நான் கேட்கிற கொஸ்டினுக்கு ஹானஸ்ட்டா உங்களுடைய ஆன்ஸர அதில எழுதுங்க. எழுதுனதுக்கு அப்புறம் அத ரீட் பண்ணி, ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு நீங்க அந்த கரியர சூஸ் பண்ணலாமா, வேண்டாமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்டின்னா, டூ ஐ ஜென்யூன்லி என்ஜாய் திஸ்? இந்த ஜாப நான் வந்து ஜென்யூனா என்ஜாய் பண்ணி தான் பண்ண போறேனா? இந்த ஜாப் எனக்கு உண்மையாவே புடிக்குமா? இல்ல ஜஸ்ட் சம்பளத்துக்காக மட்டும் வேலை செய்ய போறேனா? அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் கேட்டுக்கோங்க. நீங்க வந்து இப்போதைக்கு பேஷன் பர்ஸ்யூ பண்ணலன்னு தள்ளி வச்சுட்டு நீங்க ஒரு கோர்ஸ் வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னாலும்,
இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ஃபில்ம் மேக்கிங் கரியர தள்ளி வச்சுட்டு தான் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஜாபா இருந்தாலும் நான் இத என்ஜாய் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத யோசிக்கும்போது, எஸ் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு மேனுஃபேக்சரிங் மேலயோ, ஒரு மெக்கானிக்கல் காம்போனன்ட்ஸ் மேலயோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் எனக்கு கேட் டிசைன் ரொம்ப பிடிக்கும். ஸோ, நான் சூஸ் பண்ணதுல எனக்கு வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எனக்கு அத வந்து நான் என்ஜாய் பண்ணி தான் பண்றேன்னா, எஸ். இப்போ வரைக்கும் நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜாப்ல இருக்கிறத நான் இன்ட்ரஸ்டிங்கா தான் பண்ணிட்டுருக்கேன். விரும்பி தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, அந்த மாரி நீங்க சூஸ் பண்ற கெரியர் உங்களுக்கு புடிக்குமா? உங்களால என்ஜாய் பண்ணி அந்த ஜாப் பண்ண முடியுமா? அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு அந்த ஜாப் புடிக்கல அப்படின்னா, நீங்க என்னதான் வந்து 9 டூ 5 ஜாப் வந்து ஒர்க் பண்ணிட்டு, ஈவினிங்ல வந்து உங்க பேஷனுக்காகவோ, இல்ல உங்க ஃபியூச்சர்க்காகவோ ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுவே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, அந்த 9 டூ 5 ஜாப்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னும்போது, உங்களோட லைஃபே ரொம்ப போரிங்கா போவும். ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகும். நீங்க வெறும் சம்பளத்துக்காக வேலை செய்றீங்கன்னும்போது, உங்களுக்கு அதுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு விரக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரியான ஒரு ஃபீல் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். உங்களால ஃப்ரீயா இருக்க முடியாது. ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியாது. உங்க லைஃப்புமே உங்களால ஹேப்பியா லீட் பண்ண முடியாது. ஸோ, நீங்க என்ஜாய் பண்ற ஜாபா இது? அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்ஸர் இருந்தா மட்டும் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ, செகண்ட் கொஸ்டின் கேன் ஐ க்ரோ இன் திஸ்? இந்த ஃபீல்ட நீங்க சூஸ் பண்ணி, இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க என்டர் ஆனீங்க அப்படின்னா, என்டர் ஆகும்போது ஒரு லெவல்ல இருப்பீங்க இல்லையா? அதுலருந்து உங்களால குரோத் ஆயி போக முடியுமா? ஃபீல்டு குரோத் ஆகுன்றது செகண்டரி. அதெல்லாம் உங்களால குரோத் ஆக முடியுமா? அதுக்குண்டான விஷயங்கள உங்களால கன்டினியூவா வந்து கத்துக்கிட்டு, உங்களால டெவலப் ஆக முடியுமா? ஏன்னா, இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு நீங்க ஜாயின் பண்ணும்போதே கம்ப்ளீட்டா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட போய் ஜாயின் பண்ண போறதில்ல. அப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு லேர்னர், உங்க வந்து ஒரு இன்டர்ன் அந்த மாரி தான் வந்து ஒரு ஜாயின் ஆக போறீங்க இல்லையா? ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ணி குரோத் ஆக போறீங்க. அதுக்கப்புறமும் நீங்க கன்டினியூவா அந்த கோர்ஸுக்கான லேர்னிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்களால அதுல வந்து இன்னும் இன்னும் டெவலப் ஆயி போ முடியுமா? இல்ல ஸ்டார்ட் ஆகும்போது என்ன லெவல்ல இருக்கீங்களோ, அதே லெவல்ல தான் கடைசி வரைக்கும் இருப்பீங்களா? அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு டெக்னீஷியனா ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, அதுலருந்து நீங்க மேபி வந்து ஒரு சைட்ல வந்து ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்திங் வந்து பர்ஸ்யூ பண்ணிட்டு, உங்களால அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து போ முடியுமா? அதுக்கு நீங்க கேப்பபிளா? இல்ல கடைசி வரைக்கும் வந்து அந்த ஒரு லெவல்லே தான் இருக்க போறீங்களா? அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. எந்த ஜாபா இருந்தாலும் குரோத் வேணும். எந்த ஜாபும் கம்மியான ஜாப் இல்ல. பட் ஸ்டார்ட்டிங்ல இருக்கிறதே நீங்க வந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க குரோத் ஆக முடியுமா? அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு, அடுத்து ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணுங்க. 3 கொஸ்டின் கேன் ஐ டூ திஸ் ஃபார் லாங் டெர்ம்? முக்கியமான விஷயம் இது. ஏன்னா, இப்ப வரைக்கும் நீங்க வந்து கடந்து வந்த ஒரு பாத் இருக்கு இல்லையா? நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 10த் ஸ்டாண்டர்ட் முடிக்கிறீங்க. டாட். 10த் ஸ்டாண்டர்ட் கூட வேணாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிக்கிறீங்க. டாட். முடிச்சுட்டு நான் இதுக்கப்புறம் வந்து சம்மர் வெக்கேஷன் நான் வந்து 2ண்ட் ஸ்டாண்டர்ட் போப்போறேன். டாட். அப்புறமா 3ர்ட் ஸ்டாண்டர்ட் போப்போறேன். இந்த மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? நீங்க 10த் முடிக்கிறீங்க. அடுத்தது வந்து 12த் முடிக்கிறீங்க. அப்படிங்கிற அடுத்தது இப்ப காலேஜுக்கு கூட காலேஜ் முடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு டாட் இருக்கு. ஆனா, நீங்க ஜாபுக்குன்னு போனதுக்கப்புறம், டாட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்ல. யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வந்து ஜாப் வந்து ஜாயின் பண்றோம். இப்ப நானுமே வந்து ஜாப் ஜாயின் பண்றேன். இந்த 2 வருஷத்துல இந்த ஜாப் நான் முடிச்சுருவேன்பா? கண்டிப்பா கிடையாது இல்லையா? நான் வந்து இந்த கம்பெனி போர் அடிச்சுச்சு. இந்த கம்பெனில எனக்கு வந்து புடிக்கல. நான் வேற கம்பெனி ஷிஃப்ட் ஆகுறேன். அப்படிங்கிறது தான் பண்ண முடியுமே தவிர, அதுவும் கமா தான். டாட் கிடையாது. மேபி நான் இந்த ஜாப் வந்து விட்டுட்டு வேற ஒரு ஜாப் ட்ரை பண்றேன். ஐ மீன் அ இந்த ஃபீல்டுக்கு ரெலவன்ட் இல்லாம வேற ஒண்ணு ட்ரை பண்றேன். அப்படின்னா நீங்க வந்து ஒரு டாட் வைக்கலாம். மேக்ஸிமம் நம்ம அதுக்கான ஒரு மேக்ஸிமம் அந்த பாயிண்ட்டுக்கு போறதில்ல இல்லையா? ஸ்டார்ட் பண்றதுலேருந்து எந்த ஃபீல்டோ, அந்த ஃபீல்டுல குரோத் ஆகி ஒரு கன்டினியூஸா வந்து லைஃப் வந்து மூவ் பண்ண போறோம். இதோட கடைசி டாட் உங்களுக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மென்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் டாட் வரும். ஸோ, அவ்ளோ லாங் பீரியடுக்கு உங்களால வந்து இந்த ஃபீல்டுல கன்டின்யூ பண்ண முடியுமா? அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா, உங்களோட பெர்சனல் லைஃப்ல நெறைய டாட் இருக்கும். பெர்சனல் லைஃப்ல மேரேஜ் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது வந்து குழந்தைங்க பொறக்கும். அவங்கள படிக்க வைப்பீங்க. ஸோ, அதுல ஒவ்வொரு டாட் இருக்கு. அதுல லைஃப்ல ஒவ்வொரு மைல்ஸ்டோன் இருக்கு. பட் ஜாப்ல ரிட்டயர்மென்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இல்ல. அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு உங்களோட ஜாபுக்கான கெரியர சூஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் டஸ் திஸ் கிரியேட்? இந்த ஜாப் நீங்க சூஸ் பண்ற ஜாப் உங்களுக்கு என்ன மாரியான லைஃப் ஸ்டைல குடுக்க போது? அந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பெர்சனலா புடிக்குமா? இல்லையா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு மெடிக்கல் வந்து கரியர் வந்து சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஜஸ்ட் ஏதோ வச்சு சூஸ் பண்ணியிருப்பீங்க. சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஊசி போடுறாங்க. அது வந்து புடிக்கும். டாக்டரோட ஸ்டேட்டஸ் வந்து நல்லா இருக்கு. இல்லன்னா வந்து உயிர் காக்கிற தொழில் இந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் உங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும். இல்ல ஏதோ ஒரு
இந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் உங்கள இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும். ஸோ, அத இன்ஸ்பிரேஷனா எடுத்து நீங்க வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சாய்ஸ்க்கு வந்திருப்பீங்க. கரெக்ட்டா? பட் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் ஒப்பீனியன் இருக்கும்ல. நான் இந்த மாரி தான் வாழணும்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த கெரியரும் சூஸ் ஆகுமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு பிளட்ட பார்த்தா வந்து பயமா இருக்கும். ஸோ, அவங்க வந்து டாக்டர சூஸ் பண்ண முடியுமா? உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு அது மேட்ச் ஆகுமா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா, நீங்க வந்து டாக்டர் ஆனீங்கன்னா பிளட்ட பார்த்து தான் ஆகணும். இப்ப நீங்க வந்து டாக்டரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? நீங்க ஒரு ஏர்லி மார்னிங் எழுந்து ஒரு ஆப்ரேஷன் போணும், ஒரு பேஷண்ட்ட பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்து தான் ஆகணும். ஒரு வயசான ஒரு பேஷண்ட்ட வந்து நீங்க கேர் பண்ணணுமா அப்படின்னா, எஸ் கேர் பண்ணி தான் ஆகணும். அத வந்து நீங்க வந்து ஒரு அருவருப்பா பார்க்குற ஒரு பெர்சனா இருந்தா, உங்களால அந்த கெரியர் சூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் மேட்ச் ஆகாது. இன்னைக்கு நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து நான் சாப்பிடணும் அப்படின்னா, எஸ் யூ ஹேவ் டூ டூ இஃப் யூ சூஸ் திஸ் கெரியர் ரைட்? ஸோ, அதனால நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு கெரியர வந்து சூஸ் பண்ணுங்க. இப்ப நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கேன். நான் என்னதான் வந்து ஒரு டிசைன் இன்ஜினியரா இருந்தாலும், நான் ஒரு பார்ட் வந்து ஆர்&டி பண்ணும்போது என் கை கிரீஸ் ஆகத்தான் செய்யும். கரெக்ட்டா? ஸோ, இத வந்து எனக்கு பிடிக்காத ஒரு பெர்சன் நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தா தான் எனக்கு பிடிக்கும். அப்டின்னா என்னால இந்த ஃபீல்ட சூஸ் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு நேச்சரோட எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெளில போனா தான் பிடிக்கும். எனக்கு வந்து 24 ஹவர்ஸ் வந்து கம்ப்யூட்டர்லயே உட்கார முடியாது. அப்டின்னா உங்களால ஐடி ஜாப்ப சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஐடி ஜாப்ல உட்கார்ந்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு டெவலப்பராவோ, டெஸ்டராவோ இருக்க போறீங்க. நீங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தா மட்டும் தான் உங்களுடைய ப்ராடக்ட் டெவலப் ஆகும். கரெக்ட்டா? ஸோ, உங்களுக்கு கம்ப்யூட்டர் மேல விருப்பம் இல்ல. இந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு புடிக்கல அப்டின்னா, உங்களால இந்த ஜாப்ப சூஸ் பண்ண முடியாது. ஸோ, உங்களுக்கு எந்த லைஃப் ஸ்டைல் புடிக்கும்? எந்த மாரி லைஃப் ஸ்டைல் நீங்க வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ, அது உங்க ஜாப்க்கு ரெலவென்ட்டா இருக்கா அப்டின்னு சூஸ் பண்ணுங்க. அப்டி இல்லன்னா, இப்ப பிளைண்டா யோசிக்கும்போது அது நல்லாருக்கும். ரியல் டைம்க்கு போம்போது உங்களுக்கு விருப்பப்பட்ட லைஃப் ஸ்டைல் கிடைக்காம இருக்கு அப்டின்னும்போது, அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அதிருப்திய உருவாக்கும். ஸோ, இதையும் வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இந்த 4 கொஸ்டினுக்கும் வந்து நீங்க வந்து ஆன்ஸர் எழுதியிருப்பீங்க இல்லையா? ஸோ, இந்த ஆன்ஸர ரிவ்யூ பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு என்ன குடுக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க குடுக்கும். உங்கள பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. உங்களுக்கு என்ன ஜாப் கரெக்ட்டா இருக்கும் அப்டிங்கிறத நான் சூஸ் பண்ண முடியாது. உங்க பேரண்ட்ஸாலயும் சூஸ் பண்ண முடியாது. வேற யாராலயுமே சூஸ் பண்ண முடியாது. உங்களால மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். அதுக்கும் நீங்க உங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ, உங்கள ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு? உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன? உங்களோட மோட்டிவ் என்ன? உங்களுடைய ஒரு பேஷன் என்ன? உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து அதுக்கப்புறம் என்னென்ன ஜாப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, மேபி இது ஒரு டேபிளா கூட போட்டுக்கோங்க. உங்களோட என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத போட்டுட்டு, உங்களோட ஒவ்வொரு ரெக்வயர்மென்ட்டும் வந்து போட்டுட்டு, எது எதெல்லாம் உங்களுக்கு டிக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மேக்ஸிமம் எது மேட்ச் ஆகுதோ, அத வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். எப்பவுமே கெரியர்ல பெர்ஃபெக்ட் கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடையவே கிடையாது. உங்களுக்கு எது பெஸ்ட்டா இருக்கோ, அத நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்களோட டிசிஷன சுத்தி இருக்கிற எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெரியும் அது கரெக்ட்டான கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங்கா அதுல வந்து மூவ் பண்ணுங்க. உங்களால அதுல வந்து சக்சீட் ஆக முடியும். ஸோ ஃபைனலி உங்களுடைய கரெக்ட்டான கெரியர நீங்க சூஸ் பண்ணி, உங்களோட லைஃப்ல நீங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போறதுக்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் மை சைட். ஓகே. இந்த வீடியோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பர்சனலி ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். இந்த வீடியோ இந்த சேனல்ல நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோல ஏதாவது தப்புகள் கண்டிப்பா இருக்கலாம். மேபி நான் பேசுற கன்டென்ட்ல இருக்கலாம், இல்ல பேசுற விதத்துல இருக்கலாம். எதுலயா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஓப்பனா வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அத நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீடியோவ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இப்ப 12த் முடிச்சுட்டு இந்த மாதிரியான கன்ஃப்யூஸ் ஸ்டேட்ல இருக்காங்களோ, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்ல 12க்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களோட ஸ்டூடண்ட்ஸுக்கு அவங்க சொல்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ. டுமாரோஸ் டுடே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்க. பை.